الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا المرسلين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவருடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷாஅல்லாஹ், நம்ம தொடர்படியாக இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி அப்படிங்கிற ஒரு பாடத்தை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். மாஷாஅல்லாஹ், இந்த பாடம் முடியறதுக்கு முன்னாடி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, திங்கள் அல்லது செவ்வாய், இந்த பாடத்தை பத்தி உண்டான ஒரு தெளிவான ஒரு ரிவ்யூ, ஒரு ஃபீட்பேக் வந்து நீங்க யாரெல்லாம் தொடர்படியா கலந்து கொள்றீங்களோ அவங்க எழுதி கொடுக்கணும். அப்படி எழுதி கொடுத்தவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இங்கே ஒரு நிகழ்வு புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் நடக்கும். உஸ்தாத்மார்கள் இலியாஸ் ஹஜரத், முபீன் ஹஜரத், வஹாப் ஹாஜியார் எல்லாம் வருவாங்க. அந்த தொடர்படியாக வகுப்புல கலந்து கொண்டவங்களுக்கு சர்டிபிகேட் மற்றும் புத்தகங்கள் கொடுப்பாங்க. யார் அந்த ரிவ்யூவை எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இங்க கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு பாடத்தை உள்வாங்கி ஒரு 2 பக்கத்துக்கு என்ன நீங்க இதுல இருந்து லேர்ன் பண்ணீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க, அது ஆண்களும் சரி பெண்களும் சரி. பெண்கள் வந்து அந்த கன்சர்ன் நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு அந்த நோட்ஸ் அனுப்புங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, தமிழ்ல, இங்கிலீஷ்ல, உருதுல, உங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அதுல எழுதி அனுப்புங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அப்ப எழுதி அனுப்புறவங்களுக்கு மட்டும்தான் சர்டிபிகேட் மற்றும் வந்து புத்தகங்களை இங்க கொடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இப்ப நம்ம தொடர்படியாக இஸ்லாமிய வாழ்வியல் கல்வியினுடைய 2வது பாடம் குடும்பவியல் சம்பந்தமா படிச்சுக்கிட்டே வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல ஒரு குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் நம்ம தொடர்ந்து 2 நாளா பேசிக்கிட்டு வர்றோம். இப்போ குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை. ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி எங்க இருக்குன்னா நம்முடைய வீடுகள்ல நம்முடைய அடுத்த ஜெனரேஷனை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய அவுலாதுகளை எப்படி நம்ம உருவாக்குறோம், எந்த மனநிலைகள்ல அவங்கள உருவாக்குறோம், சிறு குழந்தைகள்ல இருந்தே அவங்கள நம்ம எப்படி கையாண்டு அல்லாஹோடு, நபியோடு, குர்ஆனோடு இணைத்து உருவாக்கணும் அப்படிங்கிறத ஒரு தாய் தந்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, விளங்கிக்கிட்டாங்கன்னா இப்ப உள்ள எல்லா ப்ராப்ளத்துக்கும் தீர்வு, சொல்யூஷன் எங்க இருக்குன்னா அது நம்ம வீடுகள்ல தான் இருக்கு. இளைஞர்கள் கெட்டுட்டாங்க, பெண்கள் கலாச்சார மோகத்துல இருக்கிறாங்க, ட்ரக்ஸ் பயன்படுத்துறாங்க, அப்படியாச்சு இப்படியாச்சு, இதுல நிறைய பேசுறோமே, இதெல்லாம் தீர்வு எங்கன்னா வீடுகள்ல இருந்துதான். அதனால வீடுகள்ல உடைய நம்ம குழந்தைகளை எப்படி உருவாக்குறோம், எப்படி மைண்ட் செட்டோடு ஒரு நல்ல மனநிலை உள்ள குழந்தைகளை உருவாக்கணும். எப்பயுமே தாய்மார்களுக்கு, பெண்கள் சகோதரிகளுக்கு நான் சொல்லிக் கொள்றேன், உங்க குழந்தைகளை வலிமையாக உருவாக்குங்க, அடிமைகளாக உருவாக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கி போய் அடிமைகளான குழந்தைகளை, ஸ்லேவ்ஸை உருவாக்கிறார்கள். அப்துகளை, அடிமைகள், அல்லாஹ்வுடைய அப்தெல்லாம் உருவாக்கணும். அல்லாஹுடைய அப்த உருவாக்கணுமே தவிர ஷைத்தானுடைய அப்த உருவாக்கிடக்கூடாது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நிறைய ஃபேமிலிஸுடைய ப்ராப்ளமே குழந்தைகளை ஹேண்டில் பண்ண முடியாம தான் கஷ்டப்படுறாங்க. சரி, இப்ப குழந்தைகள் வளர்ப்புல 3வது ஸ்டேஜ், நம்ம முதல்ல 2 ஸ்டேஜ் பார்த்தோம். 3வது ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறந்து 13 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைகள்கிட்ட ஒரு பெற்றோர் எப்படி நடந்துக்கணும்னா அது நண்பர்களாக நடந்து கொள்ளணும். அவங்களோட இணைந்து பழகணும், நேரம் கொடுக்கணும், கூட சாப்பிடணும், விளையாடணும், இதெல்லாம் செய்யணும். வீட்டுக்கு போனா தயவு செய்து நான் சொல்றேன், 10 நிமிடங்கள் குழந்தைகளை கட்டி பிடிச்சு கொஞ்சி பக்கத்துல உட்கார்ந்து விளையாடுங்க. நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருந்தாலும், எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் தானாக காணா போயிடும். எவ்வளவு மன அழுத்தம், எவ்வளவு உலகமே நம்மள அப்படி இருக்குனாலும் வீட்டுக்கு போய் பிள்ளைய கொஞ்சினா போதும். ஆனா அப்படி இருக்கிறோமா, நம்ம அப்படி இருக்கிறோமான்னா இல்ல. ஒரு சஹாபி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், என் உள்ளமெல்லாம் இறுக்கமா இருக்குன்னு சொன்னாங்க. என் உள்ளமெல்லாம் இறுகி போய் கிடக்கு, கஷ்டமா இருக்கு.
நபி சொன்னாங்க, நீங்க அனாதை குழந்தைகளுடைய தலைகளை தடவி கொடுங்கன்னு சொன்னாங்க. குழந்தைகளுடைய தலைகளை தடவி கொடுங்க, பக்கத்துல உட்கார வச்சு குழந்தைய தடவி கொடுங்க, உங்க உள்ளமெல்லாம் அப்படியே இலகுவாயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பேர குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பாங்க. தன் குழந்தைகளுக்கு முத்தம். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் முத்தம் எல்லாம் கொடுக்குறீங்க நீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நபி கேட்டாங்க, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு முத்தம் கொடுக்கறது இல்லையா? குழந்தைகளுக்கு முத்தம் கொடுங்கன்னு சொன்னாங்க. குழந்தைகளை கொஞ்சம் போது, தூக்கி கொஞ்சம் போது, முத்தம் கொடுக்கும் போது, அவங்களோட விளையாடும் போது நம்முடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது, நம்முடைய மன அழுத்தங்கள் குறையுது. எனக்கெல்லாம் எப்பயாவது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா என்னுடைய 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வச்சு மேலே ஏறி விளையாட போயிடுவேன். ஜங்கு விளையாண்டு இப்படி ஆடி அப்படி போய் எல்லாம் பண்ணோடனே உள்ளமெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான். அது நம்ம ஆளுங்களுக்கு தொப்ப பெருசா வேற இருக்கும். ஏன்னா ஆஜியா உருண்டு மேலே ஏறி டப்புக்குன்னு வலிக்கி விளையாடுவாங்க. மாஷா அல்லாஹ். தொப்ப எதுக்கு இருக்குதோ இல்லையோ, குழந்தைங்க வலிக்கி விளையாடுறதுக்கு அழகா இருக்கும். அப்ப அதுக்கு தொப்ப வைக்கணும் கொஞ்சம் அப்படியா? மாஷா அல்லாஹ். அதனால குழந்தைகள்ல வீட்டுக்கு போனா சந்தோஷமாக இருக்கு, தூக்கி கொஞ்சுங்க, நண்பர்களாக பழகுங்க, குழந்தைகள் நல்ல பழகுங்க. இறுக்கமான முகத்தை வைக்காது. இறுக்கமான முகம், வெளியிலையும் இருக்க முகம், உள்ளுக்குள்ளையும் மன அழுத்தமாயிரும், பெஸ்ட் ஆயிரும், வெடிச்சிடும், தாங்காது. அதனால என்ன செய்யுங்க, குழந்தைகளை தூக்கி கொஞ்சுங்க. அப்ப 13 வயசுல இருந்து, டீனேஜ்ல இருந்து 19 வயசு, நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்மளை விட நம்ம குழந்தைங்க, இன்றைய கால குழந்தைங்க பெரிய அறிவாளிகள். உணர்வு ரீதியா அவன் கோலையா இருக்கான், பலகீனமா இருப்பான். ஆனா அறிவு சார்ந்து நம்மளை விட ஜாஸ்தி. அவங்களுக்கு அறிவு சார்ந்து நம்மளை விட எப்பயுமே அவனுடைய பேச்சு, அணுகுமுறை, பார்க்கறது எல்லாம் நம்மளை விட அதிகம். நம்மளாம் எப்ப போனை பார்த்தோம்? இப்ப நான் முதல் முறையா போன் பார்த்தது 2005ல. முதல் முறையா ஒரு மொபைல் போனை பாக்குறேன். அது நல்லா இந்த விளம்பரி செங்கக்கட்டி மாதிரி ஒரு போன் எங்க உஸ்தாத் வச்சிருந்தாரு. அது குருன்னு கத்தணும்னா எங்களுக்கு பயமா இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே அப்படிதான் முதல்ல பாக்குறோம். முதல் முறையா டெலிபோனை பாக்குறதே நாங்க அப்படித்தான், போனை பாக்குறதே 2005ல தான் போனையே பார்த்தோம் நம்ம. ஆனா இன்னைக்குள்ள ஜெனரேஷன் டெக்னாலஜியோடயே இருக்கிறாங்க. அவங்க நிறைய லேர்ன் பண்றாங்க, பாக்குறாங்க, கத்துக்கிறாங்க, பேசுறாங்க, நிறைய விஷயங்களை லேர்ன் பண்றாங்க. இப்ப அவங்களை அணுகக்கூடிய முறையை ஒரு தாய் தகப்பன் கற்றுக்கொள்ளணும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய காலத்துல வாழ்ந்த முறை வேறு, உங்களுடைய நிலைகள் வேறு, உங்களுடைய சூழ்நிலைகள் வேறு. உங்க குழந்தைகள் வாழக்கூடிய காலங்கள் வேறு, சூழ்நிலைகள் வேறு, அமைப்புகள் வேறு. அதனால உங்க குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்க வாழ்க்கைய டெவலப் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க அலி ரலியல்லாஹு. அதனால எப்பயுமே நம்ம குழந்தைகளை நம்ம வாழ்க்கையில இருக்கிறோங்கிறதுக்கு அத்தாச்சி, நம்ம மௌத்தா போனா இருந்தோங்கிறதுக்கு அத்தாச்சி நம்ம பிள்ளைங்க தான். ஓகே, நம்ம பிள்ளைங்க தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்கிறோம்? ஓகே, ஈன்றவன், தமிழ் இலக்கியத்துல சொல்லுவாங்க, ஈன்றவன் வினை பெற்றெடுத்தவனை சாரும்னு சொல்லுவாங்க. என் புள்ள நல்லா இருக்கணும்னா முதல் நான் நல்லா இருக்கணும். நான் நல்லவனா, நேர்மையானவனா, ஒழுக்கமானவனா இருந்தாதான் என் புள்ள நல்ல புள்ளையா இருக்க முடியும். நான் ஊரை ஏமாத்தி, கெட்ட பிசினஸ் பண்ணி, தப்பா சம்பாதிச்சு, ஊரை ஏமாத்தி, அநியாயம் பண்ணி, நான் அல்லாஹ்வுக்கு அடங்கல, சமூகத்துக்கும் அடங்கல, ஒழுக்கம் இல்லைன்னா என் குழந்தைகள் மிகப்பெரிய வாழ்க்கையில கேள்விக்குரிய மாறிடும். பல பேருடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கிறோம். அதனால குழந்தைகளை உருவாக்குறதுல தாய் தகப்பன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. அப்ப 13 வயசுல இருந்து 19 வயசு வரையும் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்? ஒன்று, தொழுகையை ஞாபகப்படுத்துங்கள். தொழுகையை எப்பயுமே ஞாபகப்படுத்தணும். தொழுகை நேரம் வந்த உடனே அத்தா கேட்கணும், அம்மா கேட்கணும், தம்பி தொழுதுட்டீங்களா? எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா என்கிட்ட அதிகமா பேசுறது சாப்பிட்டியாங்கிறத விட 2வது தொழுதியான்னு தான் கேட்குங்க அம்மா. எங்க அம்மா என்கிட்ட அதிகமா கேட்டு, ஒரு தடவை சின்ன பிள்ளையா இருக்கும், எனக்கு கோபம் எல்லாம் வரும். படா படுத்துதப்பா நம்மளை பிடிச்சி, எப்ப பார்த்தாலும் தொழுதியா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா என்கிட்ட கேட்கிற அதிகமான வார்த்தை. இப்ப அதை நான் உணர்றேன். இப்ப நான் எங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்ப நான் அதை உணர்றேன். ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் எங்க அம்மா எப்ப பேசினாலும் எங்க அம்மா என்கிட்ட கேட்கிற முதல் வார்த்தை தொழுதுட்டியா, இந்த வார்த்தை தான் கேட்பாங்க. ஒரு காலகட்டத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கோபம் எல்லாம் வரும் எனக்கு. என்னன்னா இந்த அம்மா இப்படி பாடாப்படுத்து, எப்ப பார்த்தாலும் தொழுதியா நம்மளை பாடாப்படுத்துது அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஆனா அதனுடைய உண்மையான தன்மை இப்பதான் தெரியும். எங்க அம்மா எல்லாம் எழுத படிக்க தெரியாது, எங்க அம்மா 3வது தான் படிச்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்தினுடைய பெண்களுடைய அந்த அமைப்பு, இயற்கையிலேயே அல்லாஹ்வுடைய தொடர்பு இருந்துச்சு அவங்கள்ட்ட. அதனால தன் குழந்தைகளை எப்படியாவது, ஏன்னா மறுமையில நம்ம எல்லாரும் ஒண்ணு விளங்கிக்கணும், கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. மறுமையில அல்லாஹ் தஆலா நம்ம தப்பு செஞ்சுட்டோம், நம்மள நரகத்துல அனுப்புறான் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். முதல்ல நம்ம குழந்தைகளை தூக்கி நெருப்புல போடுவான் நம்ம கண்ணு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் நம்ம போவோம்.
குழந்தைங்கன்னா சின்ன குழந்தைகள் இல்ல, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க, பெரிய பிள்ளை ஆன பிறகு. நான் சொல்றது குழந்தைன்னா குழந்தை நரகத்துக்கு போகணும்னு நினைக்க கூடாது நீங்க. குழந்தைன்னா இப்ப நான் எங்க அத்தாவுக்கு குழந்தை தானே, நான் எங்க அத்தாவுக்கு குழந்தை தானே. இப்ப நான் என் தாய் தகப்பன் சரியில்லை, அவங்க நரகத்துக்கு போறாங்க அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் முதல்ல தாய் தகப்பனுக்கு கண்ணு முன்னாடி அவங்க பெற்றெடுத்த பிள்ளைய நரகத்துல போடும். சின்ன விறகுகளை போட்டதான் பெரிய விறகுகள் எரியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால எப்பயுமே குழந்தைகளுக்கு தொழுகையை ஞாபகப்படுத்துங்க. எப்ப பேசினாலும் அதை ரொம்ப கண்ணியமா பேசுங்க, நயமா சொல்லுங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி, கொஞ்சம் கத்துற மாதிரி, திட்டுற மாதிரி சொல்லாம மெதுமெதுவா அப்படி ஞாபகப்படுத்துங்க. ரெண்டாவது, தினந்தோறும் 1 மணி நேரமாவது குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க, சேர்ந்து விளையாடுங்க. 1 மணி நேரமாவது. உளவியல் என்ன சொல்லுதுன்னா 10 நிமிடம் கொடுக்க சொல்லுது. உளவியல் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, தயவு செய்து சொல்லுது, நீ என்ன பிரச்சனையில இருந்தாலும், உனக்கு உலகமே கடன் வாங்கி நீ எவ்வளவு பெரிய அழுத்தத்துல இருந்தாலும், நீ வீட்டுக்கு போனா உன் குழந்தையோடு மனைவியோடு கூப்பிட்டு உட்கார வச்சு கட்டி பிடிச்சு கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சு விளையாடு. எதையாவது பண்ணுவோம், எதையாவது பண்ணாதான் நீ ரிலீஃப் ஆகுவ, உள்ள அழுத்தம் குறையும். இல்லைன்னா நீ பெரிய லெவல்ல பாதிக்கப்படுவான்னு சொல்லு இன்னைக்கு உள்ள காலத்துல. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க நெகட்டிவ் தாட்ஸ் அதிகம், நெகட்டிவ்ஸ் அதிகம், பிரச்சனை அதிகம், குழப்பங்கள் அதிகம், எல்லாமே இங்க அதிகமா இருக்கு இன்னைக்கு. முன்னாடி எல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு குழப்பங்கள்லாம் இருக்காது. இவ்வளவு வீடியோக்கள் பார்க்க மாட்டோம், இவ்வளவு விஷயங்களை கேட்க மாட்டோம், எதுவுமே நடக்காது. நம்ம பாட்டுக்கு வருவோம், 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம், சாப்பிடுவோம், 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம். இப்படித்தான் இருக்கு. இப்பெல்லாம் அப்படி இல்லை. 11 மணி வரையும் கடை திறந்தா இருக்கு, 11 மணி ரோட்ல நின்று தான் இருக்கும். இப்ப நம்ம பார்க்கறதும் கேட்கறதும் அதிகமாகுது. அப்ப நம்முடைய மூளை குழம்புது, நம்முடைய உள்ளம் அடிபடுது. அதனால இதுக்கு தீர்வு என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்கு போனா என்ன செய்யுங்க, அந்த குழந்தைகளோட நேரம் கொடுத்து கொஞ்சுங்க, விளையாடுங்க, சிரிங்க, அரட்டடிங்க, சண்டை போடுங்க, எதையாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லுங்க. 3வது, உணர்வுகளோடு பழகுங்க குழந்தைகளுக்கு. இந்த 13 வயசான பிறகு அந்த குழந்தைகளுக்கு சுதந்திரம் எண்ணம் ஏற்படும். குழந்தைகள் சுதந்திரமா சிந்திக்க ஆரம்பிப்பாங்க, ஃப்ரீடம் இருக்கும், எல்லாமே ஏற்படும், அவங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். 13 வயசுக்கு மேல லைஃப் நம்ம தெரியாதெல்லாம் அந்த குழந்தைக்கு இன்னைக்கு தெரியும், எல்லாமே தெரியும். 13 வயசுக்கு மேல எல்லாம் மாற்றம் அடையும். அப்போ ஒரு தாய் தகப்பன் அந்த குழந்தைகள்கிட்ட உணர்வுகளோட உள்ளத்திலிருந்து பழகணும். அடிக்கடி தொடணும், அடிக்கடி தலையை தடவணும், அடிக்கடி கட்டி பிடிக்கணும், அடிக்கடி முத்தம் கொடுக்கணும். பெண் குழந்தையாக இருந்தா நெத்தியில முத்தம் கொடுக்கணும், அத்தாக்கள். ஆண் குழந்தையாக இருந்தா கன்னத்துல முத்தம் கொடுக்கணும், அம்மாக்கள் ஆண் குழந்தையாக இருந்தா நெத்தியில முத்தம் கொடுக்கணும். இந்த முத்தங்கள் ரொம்ப முக்கியமானது. பாண்டிங், ஒரு பாண்டிங் அங்கதான் இருக்கு. அடிக்கடி உடம்பு நல்லா பாத்துக்க, நல்லா சாப்பிடணும், நீ இப்பெல்லாம் சொல்லணும். இப்ப நம்ம சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிருந்து யாராவது ஒரு ஆணோ பெண்ணோ தன் குழந்தைகள்கிட்ட இதை கேட்பாங்க. நிச்சயமா வெளியே படிக்க போற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆண் அல்லது ஒரு பெண், நீ சாப்பிட்டியா, உடம்பு ரொம்ப இழைச்சு போச்சே அப்படின்னு கேட்ட உடனே பாண்டிங் அங்க போயிடும், பாண்டிங் இங்கே வந்து போயிடும். இது நமக்கு தெரியறது இல்லை. வார்த்தைகள் தான் ஒரு மனிதனை தமிழ்ல சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை சின்ன சின்ன வார்த்தையா இருக்கலாம். இப்ப அடிக்கடி சொல்லியிருக்கேன்னு தெரியல, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி என்னோட 2வது குழந்தை, அவங்க 5வது படிக்கிறாங்க. அவங்க என்கிட்ட கேட்கறாங்க, அக்கா நீங்க முன்னாடி எல்லாம் என்ன வெரி குட்னு சொல்லுவீங்க, இப்ப நீங்க சொல்றதே இல்லை வெரி குட்னு, என்னைய ஏன் சொல்றது இல்லை என்ன வெரி குட்னு அப்படின்னு கேட்கறாங்க. நான் உடனே ரியலி சாரி நான் மறந்துட்டேன், நான் இனிமே சொல்றேன். அவங்க சொல்றாங்க, நீங்க வெரி குட்னு சொல்லும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் நீங்க என்னை போலும் போது, அப்ரிஷியேட் பண்ணும் போது. அதை குழந்தைங்க லைக் பண்ணுவாங்க. என்னோட கடைசி பையனுக்கு ட்ரெஸ் போட்ட உடனே நான் என்ன சொல்லுவேன், மாஷாஅல்லாஹ் உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த யூனிஃபார்ம் நல்லா இருக்கு, அப்படியா தடவை பார்ப்பான், அப்படியா அப்படின்னு கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாட்ட போய் அக்கா ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இனிமே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படிமா போய். அப்ப ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளும் அந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா அந்த உணர்வுகளோட பழகணும். தாய் தந்தை உணர்வுகளோட அதை சொல்லணும், உணர்வுகளோட அதை வெளிப்படுத்தணும். 4வது நபியின் வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கணும். அடிக்கடி குழந்தைகள்கிட்ட நைட்டு படுக்கும் போது தயவு செய்து செய்யுங்க, தயவு செய்து பக்கத்துல படுக்க வச்சு. இப்ப நாங்கெல்லாம் எப்ப வீட்டுல இருந்தாலும் ப்ராஃபட்ஸ் உடைய ஸ்டோரி சொல்லுவேன். என் 3 பிள்ளைங்களையும் உட்கார வச்சு ப்ராஃபட் ஸ்டோரி, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க காலத்துல என்ன நடந்துச்சு, என்ன தப்பு செஞ்சாங்க, ஏன் அல்லாஹ் தண்டிச்சான் அப்படின்னு ஸ்டோரிஸ் எல்லாம் முன்னாடி தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப ஸ்டோரி சொல்றாங்களான்னு தெரியலையே. स्टोरी சொல்றாங்களா? किस्सा बोलते क्या? सोते नहीं, सोते के टाइम में किस्सा नहीं बोले क्या? कोई भी नहीं बोल.
சொல்லவே இல்லையாமா. எனக்கு தெரிஞ்சு உருதுல கேட்கிறேன், அவனுக்கு புரிஞ்சான்னு தெரியல. அப்ப அவன் கதைகள் சொல்றது இல்லை, கதைகள் சொல்லணும். அது உணர்வுகள் ரீதியா அட்டாச் ஏற்படும் குடும்பத்துல, உணர்வுகள் ரீதியா அட்டாச், உணர்வுகள் ரீதியா. நான் திரும்ப திரும்ப நம்ம எல்லாருமே அறிவு ரீதியாவே இருக்கிறோம், அறிவு ரீதியா வளர்ச்சி ஏற்படாது. அறிவு ரீதியா பழகணும், அறிவு ரீதியா உணர்வு கொண்டோம், அறிவு ரீதியா பேசணும்னா சண்டை தான் வரும். நான் பெரியவன், நீ பெரியவன், நான் உயர்ந்தவன், நீ உயர்ந்தவன், இப்படி வரும். எப்ப உணர்வு ரீதியா பேசுறோமோ அப்பதான் அன்பு உண்டாகும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே என்னன்னா எமோஷனல் கோஷன் சொல்றான் உளவியல்ல. எமோஷனல் கோஷன், எமோஷனல் கோஷன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பெரிய பொருளாதாரம் கற்றுக் கொடுக்கல. பொருளாதாரம் என்ன தெரியுமா? மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எல்லாம் கற்றுக் கொடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்தாரு, பிச்சை கேட்டார், யாசகம் கேட்டார். அவரை கூப்பிட்டு, ஏன் யாசகம் கேட்கறீங்க? யாசகம் கேட்க கூடாது. உங்கள்ட்ட எவ்வளவு என்ன வச்சிருக்கீங்க? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை யார் சொல்லலாம். அப்படியா? வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரே ஒரு போர்வையும் லோட்டாவும் இருக்குது, எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பொருளாதாரத்தை எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க பாருங்க. எக்கனாமிக்ஸ்ல போய் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்ஃபிளக்ஷன், டிஃப்ளக்ஷன் எல்லாம் சொல்லிக் கொடுக்கல. உங்க வீட்டுல என்ன இருக்குது? ஒரே ஒரு லோட்டாவும் ஒரு ஜக்கும் ஒரு போர்வையும் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்தோடனே சஹாபாக்க தொழுக முடிஞ்சோடனே கேட்டாங்க, இதை யார் விலைக்கு வாங்கிக்கிறீங்க? ஒரு சஹாபி இருந்துச்சு, யார சொல்லலாம், நான் ஒரு திரகத்துக்கு வாங்கிக்கிறேன். இல்ல 10 உட்காருங்கன்றாங்க. ஒரு திரகத்துக்கு 10 உட்காருங்க. வேற யார் வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு லோட்டாவும் ஒரு பழைய போர்வையும். ஒரு சஹாபி இருந்துச்சு, யார சொல்லலாம், 2 திரகத்துக்கு வாங்கிக்கிறேன். அப்படியா? நாங்க கொடுத்துட்டு 2 திரகத்தை வாங்கினாங்க. வாங்கி ஒரு திரகத்தை கொடுத்து என்ன செஞ்சாங்க, நீ வீட்டு செலவுக்கு வச்சுக்க, இன்னொரு திரகத்தை போய் கோடாரி வாங்கிக்குவான். கோடாரி. இவர் கோடாரி வாங்க போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி போய் அருவா கத்தி எடுத்துட்டு போய் ஒரு மரத்தோடைய கிளையை வெட்டி அழகா சீச்சு ஒரு கம்பு மாதிரி செஞ்சுட்டாங்க. நபியே செஞ்சாங்க. செஞ்சு அவர் வந்தோடனே அந்த கோடாரியை எடுத்து சொருகி உள்ள நல்லா அடிச்சு, நீங்க உங்களை பார்க்க கூடாது, ஒரு வாரம் உங்களை பார்க்க கூடாது, போங்க விறகு வெட்டுங்க, விறகு வெட்டி மக்கள்கிட்ட வீங்கன்னு சொன்னாங்க. இவர் விறகு வெட்டுறதுக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு 12 திருகங்களோடு வந்தார். யார் ரசூலுல்லாஹ், நான் விறகு வெட்டி வித்து 12 திருகங்கள். இதுக்கு பேர் தான் எமோஷனல் கோஷன். இந்த ஒரு ஹதீஸை வச்சுதான் பங்களாதேஷ்ல முகமது யூனுஸ் அப்படின்னு ஒரு கிராமிய வங்கின்னு ஒரு பெரிய ஒரு வங்கியை உருவாக்கி, அந்த வங்கியின் மூலமாக நிறைய ஏழை எளிய மக்களை வறுமை கோட்டில இருந்து மீட்டெடுத்து நோபல் பரிசு வாங்கின ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவர். முகமது யூனுஸ் 2002-2003 நினைக்கிறேன், இஸ்லாமிக் பேங்கிங்ல மிகப்பெரிய நோபல் பரிசு வாங்கினார் அவர். அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் இதான், இந்த ஹதீஸ் தான். மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக். தன்னிட்ட இருந்து எடுக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ஒரு டெவலப்மெண்டான சமூகத்தை உருவாக்கணும், சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் எமோஷனல் கோஷன். உள்ளத்திலிருந்து மாணவர்களை, குழந்தைகளை, நம்முடைய சமுதாயத்தை உருவாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? குழந்தைகளுக்கு நபியினுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிலையிலும் கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொரு நிலையிலும், தண்ணி குடிக்கும் போது, உட்காரும் போது, நேரா உட்காரும் போது, தொழுகும் போது, சாப்பிடும் போது, எல்லா நிலையிலையுமே ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத ஒரு குழந்தைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருங்களேன். நல்ல யோசிச்சுங்க. இப்ப நான் சில விஷயங்கள் சொல்றேன்னு, இதெல்லாம் எங்க அம்மா எங்க அத்தா சொன்னது. அந்த நேரத்துல புரியாது அது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம நினைச்சு கொள்ளக்கூடாது, நம்ம சொன்ன அந்த பையனுக்கு புரியவே புரியாது, ஏன் சொல்றீங்க அப்படி நினைக்க கூடாது. எல்லா நிலையிலும் உண்மையை, நன்மையை, ஹக்கை குழந்தைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு படித்த மாணவன், மாஷா அல்லாஹ், சிறந்த நல்ல பையன். அந்த பையன் படிச்செல்லாம் முடிக்க போறான், படிச்சுக்கிட்டு இருக்கான், நல்ல மார்க், நல்லா படிக்கிறான் அந்த பையன். ஆனா வீட்டுல என்ன செய்வாங்க, அம்மா திட்டிக்கிட்டே இருக்கும், அவங்க அத்தா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது அந்த பையன்கிட்ட. உதாரணத்துக்கு பாத்ரூம் போனா ரொம்ப நேரம் தண்ணியை திரும்பி விட்டுருவான், தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். உங்க அம்மா உள்ள இருந்து கத்தும், வெளியே இருந்து, தண்ணி ஆஃப் பண்றா, ஏன்டா தண்ணி எவ்வளவு தண்ணி வேஸ்ட் பண்ற அப்படின்னு திட்டும். வெளியே வரும்போது லைட் ஆஃப் பண்ணா வெளியே வந்துருவான், பாத்ரூம் லைட்டா. ஓகே, எனக்கெல்லாம் வாழ்க்கையில நான் நிறைய அடிபட்டிருக்கேன் அதுல. எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பேன், எங்க அத்தா சொல்லிக்கிட்டே இருப்பா பார்த்தாலும். அப்பெல்லாம் அது புரியாது. ஏன் ஃபேன் வேஸ்டா தானே ஓடுது, அது எதுக்கு ஆஃப் பண்ணிட்டு வெளியே போலாம்ல, போட்டுட்டே எஞ்சி போறேன், அதை ஆஃப் பண்ணிட்டு போகும் சொல்லுவாங்க. லைட் ஆஃப் பண்ணு, தண்ணியை கம்மியாக, ஃபேன் ஆஃப், இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் நைன்னு படுக்கிறாங்க வீட்டுல, விட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வெளியூருக்கு வேலை எழுதி அவன் வெளியூருக்கு போயிட்டான். இன்டர்வியூக்கு போறான். இந்த வீட்டுல இருக்க முடியாம, வீட்டுல சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, டார்ச்சர் தெரியுது அவனுக்கு. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறான் இந்த மாணவன். இன்டர்வியூக்கு போனோடனே இன்டர்வியூக்குள்ள நுழைஞ்சு அப்படியே நேரம் வர்றான், அவங்க ஹாலுக்கு வர்றான். ஆபீஸ்க்குள்ள வரும்போது அங்க ஒரு சின்ன தோட்டம் மாதிரி கார்டன் இருக்கு. கார்டன்
அந்த கார்டன்ல ஒரு பைப்பு திறந்து தண்ணி வேஸ்டா கீழே போகுது. அதை பாக்குறான். பார்த்த உடனே அம்மா சொன்னது ஞாபகம் வருது. தண்ணி வேஸ்டா போகுது, ஏன் திறந்துருக்கு? அட போய் வேகமா போய் அடைச்சான். அத அம்மா சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. அடைச்சிட்டான். அடைச்சிட்டு உள்ள வர்றான். ஒரு இடத்துல போய் உட்காடுறான். உட்கார்ந்தா அவங்க நேரம் ஃபேன் ஓடுது. பக்கத்துல 2 ஃபேன் வேஸ்டா ஓடுது. அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. அடே உனக்கு ஃபேன் ஓடுது, அங்க வேஸ்டா ஃபேன் ஓடுதே. இவன் எந்திச்சு போய் அந்த 2 ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தான். அப்புறம் இன்டர்வியூ கால் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வாங்க மேல வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நடந்து போனா வரையில பார்த்தா 2-3 குப்பைகளா இருக்கு அந்த இடத்துல. அதெல்லாம் எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடுறான். அவங்க அம்மா சொன்னது, ஏன்னா நடந்து போறிய வீட்டுல குப்பை கிடக்கு, எடுத்து டஸ்ட்பின்ல போட்டா என்ன அப்படின்னு கேட்டது ஞாபகத்துக்கு வருது. இன்டர்வியூ கதவை திறக்கிறான். இன்டர்வியூடைய அப்பாயின்மெண்ட் அவர் கையில கொடுக்குறாங்க. நீங்க இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்தோம், செல்ஃபா நீங்க ஒவ்வொன்றையுமே பாக்குறீங்க, இந்த ஆபீஸனுடைய வளர்ச்சிக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய காரணமாக இருப்பீங்க, உங்களை நாங்க செலக்ட் பண்ணிட்டோம்னு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. வாழ்க்கையில இதான் வாழ்க்கை பாடம். வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில பெரும் மாற்றத்துக்கு காரணம். வாலிபர்கள் அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, அத்தா சொல்றாங்க, அண்ணே சொல்றாங்க டென்ஷன் ஆகக்கூடாது. ஒவ்வொருத்தவங்க சொல்றதையும் காது கொடுத்து கேட்கணும். ஏன் அவங்க சொல்றாங்க, எதுக்கு அவங்க சொல்றாங்க, நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க. சிறு வயசுல கோபம் வரும், எரிச்சல் அடைவோம், சொல்றதையே திரும்ப திரும்ப சொல்றீங்கன்னு கோவப்படுவோம். ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பின்னாடி ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இது எல்லாமே நபியினுடைய வாழ்க்கையோடு சேர்த்து சொல்லி கொடுத்தோம் குழந்தைகள். 5வது இலக்குகளை அடைய உதவி செய்யணும். ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் நம்ம கேட்கணும், வாட் யூ வாண்ட் டு பிகம், நீ வாழ்க்கையில என்னவாக போற? டாக்டர் ஆக போறேன், முயற்சி செய். நான் முயற்சி செய்யறேன். எப்பயுமே குழந்தைகள் அந்த இலக்குகளை நம்ம தான் உருவாக்கி கொடுக்கணும். அந்த இலக்குகளை அடையிற வரைக்கும் பெற்றோர்கள் அவங்க பின்னாடியே போகணும். ஒருவேளை எப்பயுமே வாழ்க்கையில இலக்குகளை பொறுத்தவரையும் வாழ்க்கையில ஆப்ஷன் வச்சுக்கணும். நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு பண்ற தப்பு என்னன்னா, ஒரு இலக்கை நோக்கி நகர்றாங்க. செய்யக்கூடாது. அப்படி ஒரு இலக்கை நோக்கி நகரக்கூடாது. உளவியல் என்ன சொல்லுதுன்னா, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அப்படிங்கிற 3 இலக்குகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் 3 இலக்குகள் இருக்கணும். இப்ப எங்க மாணவர்களுக்கு நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், லைஃப்ல நீ என்னவாக போற? நான் யூபிஎஸ்சி படிச்சு, நான் சிவில் சர்வீஸ்ல படிச்சு நான் கலெக்டர் ஆகலாம் இருக்கேன். வெரி குட், வெரி குட். யூ ஹேவ் டு மோர் ஃபோக்கஸ் ஆன் 50% யுவர் கோல். உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்துல 50% வாழ்க்கையில அதுக்கு பயிற்சி கொடுக்கும், அதுக்கு முயற்சி செய்யும் 50%. ஆனா அது மட்டுமே முயற்சி செய்யாது. ஆப்ஷன் பி என்ன? வாட் இஸ் யுவர் ஆப்ஷன் பி? ஆப்ஷன் பி, நான் ஒரு ஸ்கூல் டீச்சரா போலான்னு இருக்கேன். வெரி குட், நல்ல விஷயம். ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா போலான்னு இருக்கேன், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு நான் எம்ஏ படிக்கணும், நெட் எழுதணும், அப்புறம் பிஹெச்டி அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணி நான் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா போக விரும்புறேன். இது ஆப்ஷன் பி. இதுக்கு 30% இப்பயே முயற்சி செய்ய ஆரம்பிக்கும். செகண்ட் ஆப்ஷன் பி எது? வாழ்க்கையில ஆப்ஷன் சி என்ன உனக்கு இருக்கு? ஆப்ஷன் சி என்ன? ஸ்கூல் டீச்சராக. நான் பிஏ முடிச்சு பிஎட் பண்ண போறேன். பிஎட் பண்ணி டிஆர்பி டெட் எக்ஸாம் எழுதுவேன். எழுதி நான் ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் டீச்சரா போறேன். வெரி குட், நல்ல விஷயம். அதுக்கு 20% முயற்சி செய்யும். வாழ்க்கையில எப்பயுமே ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அப்படிங்கிற வாழ்க்கையை 3 பகுதிகளா பிரிச்சுக்கணும். அப்படி பிரிச்சு நீங்க பயணிச்சாதான் ஒன்னு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது ஒரு இலக்கு டக்குன்னு கிடைச்சிடாது. சில நேரங்கள்ல அந்த முதல் இலக்கை விட 2வது இலக்கு உங்களுக்கு ஆகச்சிறந்ததா இருக்கும். உங்க லைஃபுக்கு பொருத்தமானது 2வது இலக்கா இருக்கும். நீங்க 2வது இலக்கையே இல்லாம முதல் இலக்கிலே ஓடிக்கிட்டு கொஞ்ச தூரம் போன பிறகு தயாராகி அப்புறம் கஷ்டப்பட்டு அப்புறம் கல்யாணம் முடிச்சுடுவாங்க. வீட்டுல கல்யாணம் முடிச்சோன்னு இந்த பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், வாழ்க்கையே நம்மளோட இலக்குகளே அழிஞ்சு போயிடும். அப்படி போயிடக்கூடாது. அப்படி போயிடவே கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கணும் லைஃப்ல. அது இன்றைய கால சூழ்நிலையில முஸ்லிம் சமுதாயம், இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. வாழ்க்கையில இலக்குகள் ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த இலக்குகளை 3ஆ பிரிச்சுக்குங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி பிரிச்சுக்குங்க. பிரிச்சுட்டு பயணிங்க. பயணிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை ஈஸியா இருக்கும். ஒருவேளை முதல் இலக்கு உங்களால முடியலையா, செயல்பட முடியலையா, இல்ல கஷ்டப்படுறீங்களா, இல்ல நோய் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, திடீர்னு அத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக இலக்குகளே இல்லாம இருந்துடக்கூடாது. ஆப்ஷன் பி டக்குன்னு மாறி இருக்கும். ஆப்ஷன் பி, அதுக்கும் ப்ரிப்பரேஷன்லயே இருக்கணும் நம்ம. ஆப்ஷன் பி முடியலையா, ஆப்ஷன் பி நெட் எழுதணும், 1 தடவை எழுது, 2 தடவை, 3 தடவை எழுது, நெட் கிளியர் ஆகல, நெட் கிளியரவே ஆகல, ஆக டக்குன்னு சோர்ந்துடக்கூடாது. ஆப்ஷன் சிக்கு போயிருக்கும். ஓகே, ஆப்ஷன் சி. இப்படி வாழ்க்கையை கரெக்டா அமைச்சு கொண்டு போகணும். ஆனா பிரசன்டேஷன் வைத்து முயற்சி செய்யணும். ஆப்ஷன் ஏக்கு தான் நீங்க 50% முயற்சி செய்யணும், விட்டக்கூடாது. இப்படி வாழ்க்கையை நீங்க பிரிச்சு செயல்படும் போது இலக்குகளை ஈஸியா அடையலாம். கான்பிடன்ஸ் அப்படியே நிற்கும் உங்களுக்கு.
இதை பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதை வந்து என்கரேஜ் பண்ணணும், இது கடமை. 6வது தேசப்பற்றை உருவாக்குங்கள். 6வது என்ன? 13 வயசுல இருந்து நமது நாடு, நமது தேசம், நமது மண், நமது மக்கள். கான்ஸ்டிடியூஷன் எத்தனை பேர் தெரியும்? யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற இளைஞர்கள் நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை பத்தி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தெரியும் நம்முடைய அரசியலமைப்பு சாசனம்னா என்ன? இந்த அரசியலமைப்பு சாசனம் உருவாக்குறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் என்ன கஷ்டப்பட்டாங்க? எத்தனை முஸ்லிம்கள் இதுல ஈடுபட்டாங்க? அரசியலமைப்பு சாசனம் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கும் போது அவரோட சேர்ந்து எத்தனை முஸ்லிம்கள் பணி செஞ்சாங்க? யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு இளைஞர்கள் எம்எஸ்சி படிக்கிறாங்க, எம்எஸ்சி கோல்டு மெடலிஸ்ட். அவங்களை கூப்பிட்டு கான்ஸ்டிடியூஷனை பத்தி சொன்னா கான்ஸ்டிடியூஷன் தெரியல. ஆனா கேரளாவை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அரசியல் மற்றும் கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப தெளிவா அந்த மாணவர்களுக்கு தெரியும். கேரளாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, சிறு வயதுல இருந்தே அவங்களுக்கு அந்த அரசியல், கான்ஸ்டிடியூஷன்ஸ், அரசியலமைப்பு சாசனம், உரிமை, பிரிவில்லேஜ் எல்லாம் பேசுவாங்க. ஆனா நம்ம மாணவர்கள் இஸ்லாம் தமிழ்நாட்டுல இல்ல மற்ற பகுதிகளில் நார்த்ல சுத்தமாவே கிடையாது. நார்த்ல அதை பத்தி என்னன்னு கூட தெரியாது. நம்முடைய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எப்ப நம்முடைய உரிமைகள், நம்முடைய கடமைகள், நம்ம நாட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம போல்டாக எதையும் சமாளிக்க முடியும், பேச முடியும், தைரியமாக நிக்க முடியும். நிக்க முடியாது இல்லாட்டி. இதெல்லாம் வந்து வகுப்புகளா எடுக்கணும்னு சொல்றேன். ஒவ்வொரு மஹல்லாக்களும் அதை பத்தி எல்லாம் பேசணும். வாட் இஸ் அவர் கான்ஸ்டிடியூஷன்? நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கு? நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய அரசியலமைப்பு சாசனம் அப்படிங்கிறது 4 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்னு பிரியாம்புல், முகவுரை. அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய முதல் உரை முகவுரை. இந்தியாவுடைய முழு பெயர் என்ன? இந்தியாவுடைய முழு பேர் இந்தியா கிடையாது. சோசியலிஸ்ட், டெமோக்ராட்டிக், செவரியன், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. இதான் நம்ம இந்தியாவுடைய முழு பெயர். இந்த முழு பெயரும் மாணவர்களுக்கு தெரியாது. அந்த முழு பெயரை கற்றுக் கொடுக்கணும். இந்தியாவை எப்படிப்பட்ட நாடு? சோசியலிஸ்ட் நாடு, செக்யூலர் நாடு, செவரியன் நாடு, டெமோக்ராட்டிக் நாடு, ரிபப்ளிக் நாடு. இது எப்படிங்கிறத மாணவர்களுக்கு ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் சொல்லிக் கொடுக்கணும். மஹல்லாக்கள் ஒவ்வொன்றுமே இதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். இளைஞர்களை கைவிட்டுட்டோம், அவங்களை கண்டுகொள்ளாம விட்டுட்டோம், அப்புறம் அவங்க அடி பாதாளத்துக்கு போன பிறகு யாராலும் தூக்கி நிமித்த முடியாது. அதனால நாட்டு பற்றுகளை, தேச பற்றுகளை சொல்லிக் கொடுக்கணும். ஈமான் மற்றும் இறை அச்சத்தை எல்லா நிலையிலும் கொடுக்கணும். அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான், இந்த உணர்வுகளோட நம்ம வாழணும். அல்லாஹ் நம்மளை எல்லா நிலையிலும் கைவிட மாட்டான், தைரியமாக இருக்கணும். அல்லாஹ் மீது உறுதியாக இருங்க, தொழுகையின் மீது கவனமாக இருங்க அப்படின்னு குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பை, ஈமானிய தொடர்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து உன்னோடு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு. 8வது என்ன? ஒரு பேரண்ட் சொல்லணும் பிள்ளைங்கள்ட்ட அடிக்க, நீ கவலைப்படாதப்பா, நீ கவலைப்படாதப்பா, என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு இருக்கிறேன், அத்தா நான் இருக்கிறேன், கவலைப்படாத, அம்மா இருக்கிறாங்க, கவலைப்படாத, தைரியமா நீ போராடு வாழ்க்கையில. அல்லாஹ்கிட்ட நாங்க துவா செய்யணும், அல்லாஹ்கிட்ட நாங்க துவா செய்யணும் அப்படின்னு ஒரு தந்தை, ஒரு தாய் குழந்தைகள்கிட்ட அடிக்கடி சொல்லணும். நீ கான்பிடன்ஸை இழந்துடாத, வாழ்க்கையில தோத்து போயிருவேன்னு பயப்படாத, அத்தா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன், அல்லாஹ் எனக்கு அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சு உன்னுடைய வளர்ச்சியை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு ஒரு பேரண்ட், ஒரு அத்தா அடிக்கடி சொல்லணும். அம்மா அதை சொல்லணும், பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும். சகோதர ஒற்றுமையை கற்றுக் கொடுக்க 13 வயசுல இருந்து என்ன செய்யணும்? அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இவங்கெல்லாம் நம்ம கூட சேர்ந்தவங்க. இந்த உறவுகள் ரொம்ப முக்கியம். இவங்களை பகைச்சு கொள்ளக்கூடாது, இவங்கள்ட்ட சண்டை போடக்கூடாது, இவங்களோட இணைந்து பயணிக்கணும். நிறைய இப்னு கல்தூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய 1300ல வாழ்ந்த ஒரு ஸ்காலர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, முகத்திமான், இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல அவர் சொல்றாரு, இஸ்லாமிய சமூகம் இந்த உலகம் முழுக்க பரவனதுக்கு காரணம் வந்து பிசினஸ் தான், வியாபாரம் தான். வியாபாரத்தின் மூலமாகத்தான் 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தையே நம்ம நிப்பாட்டணும். அவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிருக்கோம் நம்முடைய முன்னோர்கள். அந்த பிசினஸ், அதுல பிசினஸ்ல ஒண்ணே முக்கியமானது என்னன்னா ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நம்முடைய குடும்பங்கள்ல ஃபேமிலி பாண்டிங், அண்ணன், தம்பி எல்லாம் சேர்ந்து பிசினஸ் பண்ணுவாங்க. சில ஊர்கள், நாடார் சமூகம், மார்வாடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க காரணம் என்னன்னா ஃபேமிலி பாண்டிங். சிக்ஸ் இருக்காங்க, சிக்ஸ் தொடப்பா கட்டிப்பாங்களா, சீக்கு, அவங்க எல்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்னைக்கு இந்தியா உலகம் முழுக்க இருக்காங்கன்னா அதுக்கு ஃபேமிலி பாண்டிங். அத்தா, மயன், தம்பி எல்லாம் சேர்ந்து, மச்சான், மாமா எல்லாம் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணுவான். அந்த ஒரு பிசினஸ் பிரிச்சு பண்ணுவான். இவன் மார்க்கெட்டிங் பண்ணுவான், இவன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவான், இவன் வந்து கல்லால இருப்பான், இவன் வந்து இந்த கடையினுடைய ரா மெட்டீரியல்ஸ் அதை அங்கிட்டு விற்பான். ஒரே ஆளு, ஒரே ஃபேமிலி 10 பிசினஸ் பண்ணுவான்.
10 பிசினஸ் பண்ணுவாங்க. இது என்ன காரணம்னா ஃபேமிலி பாண்டிங். ஆனா தமிழகத்துல சில ஊர்கள்ல மட்டும்தான் அது நிக்குது. சில ஊர்கள் நான் பார்த்த வரைக்கும் அநேக இடங்கள்ல ஃபேமிலி பாண்டிங்கே கிடையாது. அண்ணன் கொஞ்சம் வளம் தம்பி போட்டு ஓடிடலாம். தம்பி வளர்றது அண்ணனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இப்படிதான் இருக்கிறோம் எல்லாருமே. எப்ப ஃபேமிலி பாண்டிங் நம்மள்ட்ட இல்லையோ அல்லாஹ் வந்து பரக்கத்தை எடுத்துருவான். அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம், பிசினஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விட்டு கொடுத்தல், அண்ணனை மதிக்கிறது, தம்பி மீது அன்பு செலுத்துறது, அக்கா தங்கச்சிய ரொம்ப அன்பாக நடத்து கொள்வது. அதுலயும் குறிப்பாக நான் சொல்றேன், சகோதர சகோதரிகள்ல குழந்தைகளுக்கு சொல்லுங்க, உங்களுடைய பெண் ரத்த சொந்தத்தை ரொம்ப பாதுகாத்து இருந்துங்கன்னு சொல்லுங்க. பெண் ரத்த சொந்தம், சொந்தங்கள்ல ரொம்ப முக்கியமான சொந்தம்னா பெண் ரத்த சொந்தம். பெண் ரத்த சொந்தம் வந்து நம்முடைய வாழ்க்கையில இமாம் இப்னு ஜுஸைர் சொல்றாங்க, வாழ்க்கையில பெரும் பரக்கத்தை கொடுக்குமா, கையேந்தாத சூழ்நிலை ஏற்படுத்தும், திடீர் மரணங்கள் நிகழாது, பெரும் நோய்கள் ஏற்படாதுன்னு சொல்றாங்க. உறவுகள்ல ரத்த சொந்தத்தை, அதுவும் குறிப்பா பெண் ரத்த சொந்தம், அக்கா தங்கச்சிய ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறது, அவங்கள்ட்ட அன்பா நடந்து கொள்றது, அவங்கள வந்து அரவணைச்சு வாழ்க்கையை வாழ்றது. அவங்களுக்கு பெருசு பெருசாலாம் ஒண்ணு கொடுக்க தேவையில்லை. பெருசு பெருசாலாம் நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க வீட்டுல நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், எங்க வீட்டுல நம்ம என்னென்னமோ வாங்கி கொடுப்போம் என் வீட்டுக்காரம்மாவுக்கு. அதுல என்னன்னு கூட அந்த மாதிரி சீண்டாது. அவங்க அண்ணன் என்னைக்காவது வந்திருப்பான், என்னைக்காவது வருவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது பெரிய விஷயம். வரும்போது சாக்லேட்டு பேனாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா நைட்டு முழு தூங்க விட மாட்டாங்க முன்னாடி. இந்த பேனா ஜப்பான்ல இருந்து வாங்கிட்டு இருந்துப்பா, இந்த முக்கத்துக்கல்ல தான் வாங்கிருப்பான். அந்த பிஸ்கட் இந்த மேரி பிஸ்கட் தான் இருக்கும். ஆனா என்ன, இது வந்து எங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்து யார்கிட்டயே ஃப்ரெண்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னாரா அப்படின்னா. அண்ணன் வந்து கொடுக்கும் போது ஒரு தங்கச்சிக்கு அக்காவுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இருக்குதுல்ல, அது பெரும் மகிழ்ச்சி. அதை யோசிச்சு பாருங்க. அதை நம்ம செய்யறோமா? செய்யணும். வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப சந்திக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெருசு பெருசாலாம் வேணாம், சின்ன சின்னதா பொருள், அப்பப்ப ஒரு சின்ன ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு பேனா வாங்கி கொடுக்கறது குழந்தைகளுக்கு, இப்படி குட்டி குட்டியா செய்யறதுனால அந்த மகிழ்ச்சி, ஒரு பெண் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ரத்தம் மகிழ்ச்சி அடையும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். நம்ம கூட பிறந்த ரத்தங்கள் மகிழ்ச்சி அடையும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அப்ப அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதனால எப்பயுமே இந்த சகோதர ஒற்றுமைகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகே, எதையும் அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற உணர்வுகளை குழந்தைகள்கிட்ட ஏற்படுத்துங்க. அல்லாஹ்ட்ட கேட்கணும். அத்தா துவா, இன்டர்வியூக்கு போறேன், அத்தா 2 தொழுதியாத்தா, அல்லாஹ்ட்ட கேளுக்கா, அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ்ட்ட கேளுக்கா, அல்லாஹ்ட்ட கேட்டுப்போம். இப்படி சொல்லணும். ஒரு தாய் சொல்லணும், ஒரு தாய் தந்தை சொல்லணும், அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ்ட்ட கேளு. அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் இல்லைன்னு சொல்லவே மாட்டான். நம்ம எல்லாம் பெரும் தப்பு செய்யறோம். அல்லாஹ் கேட்கறத விரும்புறான். என்கிட்ட கேளு, நான் உனக்கு பதில் தர்றேங்கிற, அவன்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறோம். புலம்புறோம், மனிதர்கள்ட்ட தான் புலம்புறோம். அது சரியில்லை, இது சரியில்லை, வீட்டுக்காரமா சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, எல்லாம் புலம்பிக்கிட்டே அல்லாஹ்ட்ட புலம்புறோம். அல்லாஹ்ட்ட புலம்ப மாட்டோம், மனிதர்கள்ட்ட புலம்புறோம். அல்லாஹ்ட்ட கேளுங்க, எதுவானாலும் கேளுங்க. நான் என் வாழ்க்கையில உணர்ந்து சொல்றேன், எதை கேட்டாலும் கொடுப்பான். என்ன வேணாலும் கேளுங்க, அவன் கொடுத்துருவான். என்ன நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற அது முன்பின் ஆகும். நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளுக்கு ஏற்று அது சீக்கிரம் கிடைக்கும், கொஞ்சம் கூட கிடைக்கும், கொஞ்சம் குறைச்சு கிடைக்கும். ஆனா கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்கும். சில நேரங்களில் நம்ம கேட்பதை விட சிறந்தது கிடைச்சிடும். நம்ம ஒண்ணு கேட்போம், அல்லாஹ் நம்ம சிறந்த ஒண்ணு கொடுத்துருவான் நம்மள்ட்ட. அதெல்லாம் நான் வாழ்க்கையில அனுபவித்து சொல்றேன். கேளுங்க, அல்லாஹ்ட்ட எல்லாத்தையும் கேளுங்க, கையேந்திக்கிட்டே இருங்க. எப்ப வேணுமாலும் கையேந்தி கேளுங்க, கொடுத்துருவான். அதனாலதான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க ரோட்ல நடந்து போகும்போது உங்க செருப்பு வார் அந்து போச்சு, உங்க செருப்பு வார், இதையும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் என் செருப்பு வார் அந்து போச்சு, சரி பண்ணி கொடுன்னு கேளுங்க. எவ்வளவு பெரிய தொடர்பு பாருங்க, அல்லாஹ்வோட தொடர்பு. அதை நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும். நம்பிக்கை கொள்ளுங்க, குழந்தைகள் மீது நம்பிக்கை வைங்க. நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லாதீங்க. உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. அம்மா வாயில இருந்து, அத்தா வாயில இருந்து, நீ உருப்பிடுவியா, உன்னை பெற்று எந்த புண்ணியமும் இல்லை, உன்னை பெற்று 2 அரிசி மூட்டையை பெற்று இருந்தாலும் பொங்கியாவது இருப்பேன் சொல்லக்கூடாது. நம்பிக்கை வைக்கிறது குழந்தைகள் மீது. பாவம், அவங்க என்ன செய்வாங்க? உங்க காலம் வேறு, அவங்க காலம் வேறு. உங்க காலத்துல காம்படிஷனே இல்லை, போட்டி பொறாமைகள் ரொம்ப கம்மி. இந்த காலத்துல போட்டி, சரியான போட்டி. எங்க போனாலும் 100 பேர் நிக்கிறான் கீழே. அவனை ஜெயிச்சு வந்து உள்ள வர்றதுக்குள்ள பாதி உயிர் போயிருது. குழந்தைங்க பாவம், நம்முடைய இளைஞர்கள், பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்றைய கால சூழ்நிலையில. படிக்கிறத நம்ம எப்படி படிச்சோம்? ஜாலியா படிச்சோம். ஜாலியாக படிக்கிறான், படுத்தி படிக்க வைக்கிறாங்க, அவ்வளவு கஷ்டம்.
5 வயசு 6 வயசு மூட்டைய ஸ்கூல் பேக் எல்லாம் அன்னைக்கு என் பிள்ளை இதை குறிச்சு தூக்கிட்டு வாங்குறான். தூக்கிட்டு வந்து அது என்ன அவ்வளவு வெயிட்டா இருக்கு, 20 கிலோ இருக்கும் போல. இப்ப 20 கிலோ இருக்கு. ஆமா 20 கிலோ சொல்றான், என் பொண்ணு சொல்றான் 20 கிலோ இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப எனக்கு நம்ம எல்லாம் ஸ்கூல் போகும்போது ஒரே ஒரு பேக் தான் போட்டு போனோம். புக்கு கிழிஞ்சு போன நோட்டு எடுத்துட்டு போவோம், நம்ம அப்படித்தான் போனோம். நம்ம குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால என்ன செய்யணும், குழந்தைகளை நம்பணும், நம்பிக்கை கொள்ளணும் குழந்தைகள் மீது. நம்ம குழந்தை நல்லா வந்துருவான். தாயுடைய தந்தையுடைய நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இறுதியாக மார்க்கத்தை அவசியம் பின்பற்றணும்னு சொல்லணும். ஷரியத்தை மீறி ஒரு வளர்ச்சி உலகத்துல இல்லைங்கிறத குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். ஷரியத்தை மீறி ஒரு வளர்ச்சி கிடையாது, ஷரியத்து தான் உச்சகட்டமான வளர்ச்சி. The most authenticated and organized religious only the Islam. இஸ்லாமிய மார்க்கம் தான் உலகத்திலேயே லாஸ்ட் அப்டேட்டட் மார்க்கம். இதுக்கு பிறகு ஒரு மார்க்கம், இதுக்கு பிறகு ஒரு வளர்ச்சி, இதுக்கு பிறகு ஒரு அப்டேட் எல்லாம் கிடையவே கிடையாது. The last updated religious only the Islam. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும், எந்த நிலையிலும் ஷரியத்தை மீறி ஒரு வளர்ச்சி கிடையாது. ஷரியத்தோடு தான் வளர்ச்சி, ஷரியத்தோடு தான் நம்முடைய முன்னேற்றம், ஷரியத்தோடு இணைந்துதான் நம்முடைய போராட்டம், எல்லாமே அங்கதான் இருக்கணும். ஷரியத்தை விட்டு கொடுத்து நான் ஜெயிச்சிருவேன், நீ ஜெயிக்கல தோத்து போற, தொழுகையை விட்டுட்டு ஜெயிச்சிருவேன், நீ ஜெயிக்கல தோத்து போற, பருதாவை விட்டுட்டு நிக்காவை விட்டுட்டு நான் ஜெயிக்க போறேன், ஜெயிக்கவே நீ முடியாது, தோத்துதான் போற. நீ ஷரியத்தோட இந்த உலகத்துல போராடு அப்படிங்கிற உணர்வுகளை 13 வயசுல இருந்து குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும். 13 வயசுல இருந்து கொடுக்கணும். அது கொடுத்து பாருங்க, ஒரு வலிமையான சமூகம் உருவாகலாம். உலகமே எதிர்த்து வந்தாலும் நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஈமான்ல தான் இருக்குதுங்கிறத புரிய வைங்க. அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், நபி நம்ம கூட இருக்கிறாங்க, மார்க்கம் நம்ம கூட இருக்குது, இந்த குர்ஆன் நம்ம கூட இருக்குது. இவ்வளவு இருந்து நம்ம ஏன் தோத்து போறோம், எதையுமே பின்பற்றதில்லை, அதனால தோத்து போறோம் அப்படிங்கிறத நம்முடைய வருங்கால ஜெனரேஷனுக்கு சொல்லி புரிய வைங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்ம எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தரணும். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வ கினா அதாபன்னார். ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர் வ தம்மிம் பில் கைர் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்கள், யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்கள், குழந்தைகள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், ஆசிரியர்கள், உஸ்தாதுகள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானை எங்களுக்கு கபூலாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானை பரிபூர்ணமாக யா அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ரோசாக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சலாத்துகளை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குர்ஆன்களை, யா அல்லாஹ், எங்களுடைய ஜகாத்துகளை, தான தர்மங்களை யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எல்லா நிலையிலும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக எங்களை அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வருங்கால சந்ததிகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வருங்கால இளம் தலைமுறைகளை பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு ஈமான் என்ற ஆற்றலையும் நபியினுடைய வாழ்க்கையும் முழுமையாக கற்றுக் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மதரசாக்களை, மஸ்ஜிதுகளை, யா அல்லாஹ், எங்களுடைய கல்வி நிறுவனங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இஸ்ஸில் இஸ்லாம் முஸ்லிமீன். யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்